உண்மையில 2009க்கு பிறகு அந்த விஜய் நாகப்பட்டினத்தில பிரச்சாரத்துல சொன்ன மாதிரி ஒரு தலைவனை இழந்த எங்கட ஈழத்தமிழ் உறவுகளுக்கு நாங்கள் குரல் கொடுக்க வேண்டியது எங்கட கடமை இல்லவான்னு சொல்லி அந்த கடற்கரையில நின்று அவர் போட்ட அந்த சத்தம் தான் இப்பயும் என்ற காதுல கேட்குது. என்ன பொறுத்தவரையில நான் இப்ப எங்கட வீட்டுக்குள்ள நாங்கள் குப்பையை வச்சுட்டு பக்கத்து வீட்டுல குப்பை கிடக்கண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் சில பிரச்சாரங்களை பார்க்க. இப்ப எங்கட வாக்களிப்பை நீங்க பாருங்க, எங்கட வாக்களிப்பும் எங்கட அணுகுமுறையும் எப்படி இருக்குன்னு. கடந்த தேர்தல் 2 செய்தி இறுக்கமாக ஜேவிபியார முன்வைக்கப்பட்டது. ஒன்று, வடக்கு கிழக்கு இணைப்பில்லை என்றதை அவர்கள் நீதிமன்றம் போய் நிரூபித்தவர்கள். 2வது, பன்னாட்டு விசாரணைக்கு ஒருபோதும் இடவில்லை என்று அவர்கள் வெளிப்படையாக கூறினர். ஆனா வடக்கு கிழக்குல 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் என்பிபி அரசாங்கத்தை கொடுத்திருக்கோம். 2009 இதே முள்ளிவாய்க்கால் மாதம் இந்த மே மாதத்துல அந்த மண்டில ஓடின ஒரு தமிழனாக அந்த வலியோடு நான் சொல்றேன். அந்த இராணுவத்துக்கு இறுதி யுத்தத்தில் ஆட்சியத்த என்பிபி அரசாங்கத்துக்கும் எங்கட மக்கள் அப்படி அள்ளி வீசியிருக்கு. நாங்கள் அறிவி சமூகம் என்று வடக்கு கிழக்குல கூட கொண்டாடக்கூடிய எங்கட யாழ் மாவட்டத்திலே 90,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் அள்ளி போட்டிருக்கோம். எங்கட வாக்கே தலைகளாக இருக்கே, எங்கட அரசியல் அணுகுமுறை எங்கட தலைவர்கள்ட்ட தலைகளாக இருக்கே, நாங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தியாவுடைய அரசியல் அணுகுமுறைகள் பற்றி இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி நகர்வனம் என்றது வகுப்படுகிறது என்னை பொறுத்தவரை என்னன்னு சொல்றது, நான் அம்மனமான பக்கத்தில் இருக்கிற கோமணம் கிழிஞ்சிருக்குன்னு சொல்ற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். அரசியல் என்று நீங்கள் திருநாவுக்கரசரா இருக்கலாம், இல்ல பேராசிரியர் ராமமணிவண்ணனா இருக்கலாம், இங்க சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து ஓய்வு பெற்றவர் அரசு அறிஞர், அல்லாடிக்கு எங்கட ஆய்வாளர்கள் நிலாந்தன் நிக்சன் போன்ற ஆக்களா இருக்கலாம், இல்ல கணேசனிங்கசரா இருக்கலாம். இவர்கிட்ட கேட்டு பாருங்க, அரசியல் என்றது சந்தர்ப்பங்களை பாவிக்கிற சாணக்கியம் மட்டுமில்ல, கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நாங்கள் எங்களுக்காக எப்படி அணுகணும்ன்றதுதான் அந்த வெற்றி இருக்கு. நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், இங்கேதான் எங்கட வீட்டுல திருமணத்துக்கு ஆட்சியத்த மாதிரி தான் தமிழ்நாட்டுல தலைவர்களை அணுக பார்க்கிறோம். எங்கட வீட்டுல என்னுடைய மகளுக்கு ஒரு திருமணம், மகனுக்கு ஒரு திருமணம் என்றால் நான் நுட்பமா பார்க்கிறேன். ஆனா ஒரு பொது வீர திட்டத்துக்கு இப்ப தலைவர் எங்கட போராட்டத்துக்கு எங்கட போராளிகள் செய்யறேக்க அந்த குடும்பத்தை பற்றி ஒரு ஏதாவது வெற்றி ஒரு ஆய்வு செய்த அடுத்து எங்கட போராட்டம். அப்ப இப்ப என்ன பொறுத்தவரை சமாதான காலத்துல சுரேஷ் சுரேச்சந்திரன், செல்வம் அடைக்கல் நான் போன்றவர்களை தேசிய தலைவர் கூப்பிட்டது அவர்கள் அளவற்ற பாசம் இல்ல அவர்கள் நேர்மையானவர்கள் என்றெல்லாம் அவர் ஒரு பைனல் ரிப்போர்ட் முடிச்சுட்டாங்க கூப்பிட்டு கலைச்சது இல்ல. தமிழரசு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருக்கிற சிறு வாக்கு சதவீதத்தோடு இருக்கக்கூடிய செல்வத்தையோ அல்ல அடிகி சுரேஷ் சுரேச்சந்திரன் போன்றவர்களுடைய சக்தியை கூட தான் சிதறவிடக்கூடாது.